ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. கண்மணி, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. நம்ம வீட்டு தண்டச்சோறு குரல் தானே இது. எங்க அவன எங்க இருந்து வராரு அவரு? கண்மணி, கண்மணி, கண்மணி. யோ மனுஷா, காலையில இந்த பக்கம் எங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறீர்? என் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதான் காத்து வாங்குறதுக்கு அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். காத்து வாங்க நடக்கிறீங்களா இல்லனா என்னத்த வாங்க போறீன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா நீங்க வீட்டுக்கு போவல. இப்ப இங்க நடக்கிறதே வேற. ஆமா எட்டின்னா உண்மையத்தான் சொல்றேன். காத்து வாங்க தான்ட்டி நடக்கிறேன். என்னைய கொலகாரி ஆக்கிறாரியே. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிருங்க. உங்களுக்கு வீட்ல கிடைக்காத காத்தா இந்த ரோட்ல கிடைக்குது. நம்ம வீட்ல ஜார்ல கிடைக்கிற ஜூஸ் எனக்கு பார்ல கிடைக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ இப்ப என்ன அடிக்கிறா? இன்னும் என்ன நடக்க வேண்டி இருக்குது? எதுவும் நடந்துற கூடாதுன்னா வீட்டுக்கு போய் சொல்றேன். போங்க. இவ்ளோ சொல்லி இந்த மனுஷன் இந்த பக்கமா தானே நடைய கட்டுறாரு இவர. கேட்டி என்ன விடுட்டி. நான் இப்ப என்ன செஞ்ச நீ என்ன இப்படி கொல்றா? என்னைய காப்பாத்துங்க அம்மா. என்னைய போப்போன்னு சொல்லி விரட்டுறியேட்டி. நீங்க என்ன பண்றா? உனக்கு இங்க என்னட்டி வேலை? நல்ல வாய்க்கு ருசியா மீன் வேணும் மீன் வேணும்னு கேக்கியல்ல. வீட்ல இருந்தா மீன் வருமா? வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, நீங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். காசை கொடு, நானே மீன் வாங்கிட்டு வரேன். வந்த எனக்கு மீன் வாங்கிட்டு வர தெரியும். உங்க சோழியை பார்த்துட்டு வீட்டுக்கு நடைய கட்டுங்க. ஏன்டி இவ்வளவு நாள் நான் எத்தனையோ தடவை கடைக்கு போயிருக்கேன். இனியும் ஒரு நாளும் நீ கோவப்பட்டு திட்டினது இல்ல. நீ இன்னைக்கு என்னத்துக்கு இப்படி வெறி கொண்டு திரியறா? யோ மனுஷா, கையில போன் வச்சிருக்கே இல்லையா? வச்சிருக்கேன். அத பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு சுத்திட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யூடியூபை தட்டி பார்த்தா நியூஸ் தெரியும். அத கொஞ்சமாவது பார்க்கணும். ஆண்டி, அப்படி தலை போற விஷயம் எது நடந்துச்சாங்கோ? முத அந்த போனை எடுமையா, நான் காமிச்சு தரேன். எடு. நியூஸை தட்டி பாரு மனுஷா. காதுல வச்சு நல்லா கேளு. அத என்ன சொல்றான்னு உனக்கு அப்பதான் விளங்கும். வணக்கம், செய்திகள் வாசிப்பது உங்கள் சின்ன பொண்ணு. இன்று முக்கிய தலைப்பு செய்திகள். கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து விஷசாராய குடித்ததால் தொடர்ந்து 52 பேர் உயிரிழப்பு அடைந்துள்ளனர். யோ யோ மனுஷா, ஷாக்காவி நீ இங்க செத்து தொலைஞ்சிராத. என்ன ஏன்டி, நான் இத்தனை காலமா குடிச்சிருக்கேன், ஒரு நாள் இந்த மாதிரி நடந்தது இல்ல டி. இது என்ன டி, கேட்கவே பயங்கரமா இருக்குது. அதுக்கு தாயா உன்னை வெளியே போகாத வீட்டுக்குள்ள போன்னு சொல்றேன். கேக்குறியா நீ? போய் தெருவுக்குள்ள பாரு. ஒருத்தனும் வெளியே நிக்க மாட்டான். எல்லா பொண்ணாட்டிமாரும் புருஷனை வீட்டுக்குள்ள அடைச்சு பூட்டி சாவி கையில எடுத்துட்டு நடக்கிறாங்க. ஏன்டி, அது எப்படி ஒரே நாள்ல அத்தனை பேரும் செத்துருப்பாவ? எத்தனை பேர் விஷ சாராயத்தை குடிச்சாவளோ அத்தனை பேருக்கும் உயிரிழப்பு தான். போங்க எங்க டி? வீட்டுக்கு.